பிரியமான பிள்ளைகளே, தர்மையான ஞாயிற்றுக்கிழமை பலியிலே அன்னையினுடைய நவநாள் பலியிலேயும் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாரும் வரவேற்க பார்ப்போம். இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு மனசில் வச்சுக்கணும். ஒன்று, ஆண்டவரோடு இருக்கணும். இன்னொன்று, ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம தேடல் பல வகைகளிலே இருக்கிறது. நாம் தேடுவதெல்லாம் பர்மனெண்ட்டாக நம்ம கூட இருக்காது. தேடி தேடி தான் கல்யாணம் பண்ணிங்க, மாப்பிள்ளை தேடுறோம், பொண்ணு தேடுறோம். நம்ம சொல்கிற வார்த்தை தானே, தேடுறோம். தேடுறதெல்லாம் என்ன, தொலைஞ்சு போயிருக்குது, அதை நம்ம தேடுறோம். அப்படி தானே அர்த்தம்? என்ன உண்மைக்கிறீங்க? தேடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று தொலைஞ்சு போயிருக்கு, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். ஸோ அந்த மிஸ்ஸிங்கை தேடுவது. ஆக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி பிடித்ததெல்லாம் கூட மிஸ்ஸிங். தேடி பிடிச்சதெல்லாம் கூட மிஸ்ஸிங். கணவனால் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் மனைவிக்கு இல்லை, மனைவியால் என்னென்ன கிடைக்கணுமோ கணவனுக்கு இல்லை. நம்முடைய தேடல் பல நேரங்களில் வெறுமனாக மாறுகிறது. மரியாளின் தேடல் பல பேருடைய வாழ்க்கையில் அர்த்தமற்றதாக இருந்தாலும், மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லுவதற்கு காரணம், அவருடைய தேடலிலே வெற்றி கொண்டார். எது நிரந்தரமோ, எது நிலையானதோ அதை பிடிச்சிக்கிட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிலையில்லாத பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறோம். எல்லாத்தையும் இவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான், இது காப்பாற்றும், அது காப்பாற்றும், தேடி தேடி போய் எங்கெங்கேயோ போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்றாரு, வா என் கூட இரு, நீ தேடுவதற்கு மேலாக நான் தருவேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் கூட இரு, நீ தேடுறதுக்கு மேலே. மாதா அப்படி தானே, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்போ ஏன் ஆண்டவர் கூட இருக்கக்கூடாது? ஆக ஆண்டவரோடு இருப்போம். அவரால் முடியாத காரியமே இல்லை. உன்னால் எதுவும் முடியாது, அவரால் எல்லாம் முடியும் என்ற உணர்வோடு இந்த மாபெரும் பலியில இறைவா, என் தேடலிலே நீ இருக்கணும், உன்னோடு நான் இருக்கணும். அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஒரு ஆசை. ஆக அவன் கூட இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நினைச்சிங்கன்னா இருக்கணும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டு வகையான விஷயங்களை பற்றி நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறார். ஒன்று, நம்மளெல்லாம் தான் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. வேற ஒன்றுமே கிடையாது. பேராசை பிடிச்ச மனுஷன் நம்ம கடவுள். நம்ம அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் ஆன பிறகு கூட நம்ம கூடயே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்கள் கணவர் எங்கே போனாலும் உங்களை தேடி வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? இல்லை, வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற பொம்பளைங்களும் உண்டு. ஆக போய் சம்பாதிக்கிட்டேன், எதுக்கு இங்கே வீட்டில் சும்மா ஒன்றும் தேவையில்லை, நீ போய் சம்பாரி, எங்கேயாவது போ அப்படின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் கூட உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அது ஒரு தப்பா? அது ஒரு தவறா? அவர் கூட இருக்கணும் அப்படின்னா அதுதான் சீடத்துவ வாழ்க்கை. அப்படிதான் சீடனாக இருக்கிறவன் அவர் கூட இருக்கும். அதுதான் அவருடைய ஆசை. ஆக ஆனால் பல கவனச்சிதறல்கள் நம்மக்கிட்ட இருக்கு. நமக்கும் ஆசை தான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்து வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பல்லமா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இப்படி நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட இன்னைக்கு சாயந்தரமோ காலையிலையோ பூசை முடிஞ்சு பாடுங்க, போய் அவரை உட்கார வச்சுட்டு, பால்ராஜ் உன்னோடு இருப்பதுதான், ஏய் ஓ. ஆக கொஞ்ச நாள் தான் அந்த கூட இருப்பது, கூட இருக்கணும், கூட வாழணும் அப்படின்றதெல்லாம் திருமண வாழ்விலே கொஞ்ச நாட்கள். நண்பர்களாக வாழ்வது கூட திருமணத்திற்கு முன்னால். திருமணத்துக்கு பின்னால் வருகிற உறவுகள் எல்லாம் வித்தியாசமானவை. கடைசியில் நீங்க திருமணத்துக்கு பிறகு யோசிக்கிற ஒரே விஷயம், ஏன் கூட யாருமே இல்லையே. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு. திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, கணவன் இறந்து போனாலும் சரி, ஏன் கூட யாருமே இல்லையே அப்படி என்ற உணர்வு எல்லாருக்கும் வருகிறது. ஏதோ ஒரு தனிமை வீட்டில் இருக்கும்போது வரும். கணவன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார். அப்ப உன்னுடைய இதயம் படுகிற அந்த வேதனை,
அந்த வருத்தம். மனைவி பக்கத்திலே இருப்பாள், தாய் பக்கத்திலே இருப்பாள், தகப்பன் பக்கத்தில் ஏதோ ஒரு விதமான வேதனை, தனிமை, ஒரு சோகம், இதயத்தின் இருள், ரணம் உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கும். இது எங்க சொல்றது, எப்படி சொல்றது, யார் ஆறுதல் தருவார், யார் என்னுடைய வேதனை புரியும்? அதனாலதான் நம்ம வரோம். என் இதயம் யாருக்கு தெரியும்? உங்க உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா சத்தியமா யாருமே வாழ மாட்டாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். ஒரு ஆளுகிட்ட மட்டும்தான் 24 hours கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா அது கடவுள் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு செகண்டும் அவரை கூப்பிடலாம், ஒவ்வொரு நிமிடமும் அவரை கூப்பிடலாம். எல்லா நேரங்களிலும் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய கவன சிதறல்கள் தான் கடவுள் நம்மோடு இருப்பதை மறைக்கிறது. ஆக தன்னுடைய மனைவிக்கு கவனச்சிதறல் தெரியும்ல, கவனம் குறைவா இருக்குன்னு சொல்றோம்ல, உன் கவனத்தெல்லாம் எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி சில பேருடைய கவனம் இப்ப இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க உடம்பு இங்க உட்கார்ந்து இருக்கு, பாடி இங்கதான் இருக்கு, கண்ணு எங்கேயோ போறது எனக்கு தெரியுது, ஆனா உடம்பு இங்கே உட்கார்ந்து இருக்கு. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, நல்ல பெரிய உடம்பு, அதுக்கு பாலைவனத்தில் தான் இருக்கும். யாராவது வந்துட்டா ஓடி போய் தலையை மட்டும் உள்ள விட்டுக்குமா, ஏன்னா யாரும் பார்க்கலையா, யாரும் அதை பார்க்கலையா, அது நினப்பு அதுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்க உட்காந்து இவ்வளோ பெரிய உடம்பு இங்க இருக்க, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், அதனால தானே கண்ணை இந்த சைடு சுழட்டிக்கிட்டே இருக்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும். குதிரைக்கு கடிவாளம் இடுவார்கள். கடிவாளம்னா குதிரைக்கு இப்படி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா அது அப்படி நேரா ஓடணும், இப்படி திறந்து வச்சா அங்க இங்கேயுமா ஓடும். அதான் மனித வாழ்க்கையில கவனச்சிதறல். அங்க இந்த கவனச்சிதறலை எங்க பார்க்கலாம்னா, புடவை கடையில பார்க்கலாம், நகை கடையில பார்க்கலாம், மார்க்கெட்ல பார்க்கலாம். இந்த தெருவில் நடந்து வரும்போது நிறைய பேர் விழுந்ததற்கு காரணம், அடிப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா இருக்குது. இந்த 4 பொம்பளைங்க 5 பொம்பளைங்க போகும்போது நம்ம ஆண்களுடைய கவனம் உள்ள ஒரு கடையை நோக்கி தான் போகும். அவங்களுக்கு கவனம் கரெக்டா இருக்கும், ஒரு கடை தான், அந்த கடைக்கு தான் போகும். இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த கடை. ஆனா உங்களுக்கு நிறைய கடை இருக்கா, அப்படியே கண்ணு மேய்ச்சிக்கிட்டே போய் நிறைய பொம்பளைங்க பாதாள சாக்கடையில் விழுறது இப்படிக்காக தான். கீழே இருக்கிற குண்டு மண்டு எதுவும் தெரியாது, அங்கே பார்த்து இங்கே பார்த்து இப்படி போகும். அதனால மனைவியை ஒரு தடவை கடைக்கு கூட்டு போகும்போதெல்லாம் ஒரு கணவன் தன் மனைவிக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே போவாராம். வலது பக்கம் திரும்பினா கொடை இப்படி வரும், இடது பக்கம் திரும்பினா கொடை இப்படி வரும். அந்த கண்ணு எங்க போதோ அதுக்கு ஏற்றபடியே பிடிச்சிடுவோம். ஏன்னா வலப்பக்கம் ஃபுல்லா புடவை கடை, இடப்பக்கம் ஃபுல்லா நகை கடை. ஆகவே மாற்றி 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 பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டில் சேர்ப்பானா. அப்போ அவன் மனைவி கேட்பாள, என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இல்லை, நீ எங்கேயும் கவனச்சிதையோடு எந்த கடையில போய் நின்றுடக்கூடாதுன்னு தாமா கொடையை பிடிக்கிற அப்படின்னு. ஆகவே கவனச்சிதறல் இன்னைக்கு நிறைய இருக்கு. நம்ம யாரு கூட இருக்கிறோம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. இப்போ கடவுள் கூடவா, மனிதர்கள் கூடவா? ஆண்டவரோட இருக்கணும்னா 3 காரியத்தை செய்யணும். 1, அன்பாக இருங்கள், வெறுப்பை சம்பாதிக்காதீர்கள், வெறுப்பை காட்டாதீர்கள். அதான் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு பையன், ஒரு மகள், ஒரு சீடத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அன்பை கொடுங்கள், வெறுப்பை காட்டாது. அந்த வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சலாம், நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வெறுப்பா நம்ம பேச ஆரம்பிச்சு, வெறுப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவெல்லாம் ஏன் கோயிலுக்கு போறான், இவெல்லாம் ஏன் ஜெபம் பண்றான், இவெல்லாம் ஏன் ஆண்டவரை நோக்கி வேளாங்கண்ணிக்கெல்லாம் போறான், ஏன் இந்த மாதிரி தேரெல்லாம் தூக்குறான், ஏன் இந்த ஜெபமாலெல்லாம் பண்றான். ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கல, நீங்க எந்த குழுவில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எந்த பூசைக்கு போயும் பிரயோஜனம். ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இவெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போறான், ஏன் ஆண்டவரை கும்பிடுறான் அப்படின்னு உலகம் பேசும். ஆகவே முதல் விஷயம், ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இறை மக்கள் வெறுப்பை காண்பாதிக்க முடிந்த அளவுக்கு நம்முடைய அன்பை, நம்முடைய சிரிப்பை, நம் பாசத்தை, நம்முடைய பகிர்வை, நம்முடைய கலந்துரையாடலை காண்பிப்போம். இதுதான் ஆண்டவரோடு இருப்பதற்குரிய முதல் தகுதி. அது இருக்கா?
இருக்கா இல்லையா? ஒரு செகண்ட் கொடுக்குறேன், யோசித்து பாருங்க. யாருக்கும் இல்லை, இருக்கா? ஆக இரண்டாவது, கடவுளோடு இருக்கிற ஒரு மகன் எந்த சிலுவைகளையும் சுமந்து போவான். சிலுவைகளை சுமக்கணும். இயேசுநாதர் அரசியல்வாதி மாதிரி ஐஸ் போட்டு பேச தெரியாது. என் பின்னால வந்துட்டீங்களா, உங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்குவேன், எவ்வளவு பேர் திருடனா இருந்தாலும் என் கூட சேர்ந்துங்க, உங்களெல்லாம் இதாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுகிற அரசியல் கூட்டத்தில் முழங்குகிற பொய் பிரச்சாரம் அல்ல. இயேசு உண்மையானவர். என் கூட இருக்கணும்னா, என் பின்னாடி இருக்கணும்னா, நான் சொல்றதை செய்யணும்னா கஷ்டப்படு. உன் சிலுவையை தூக்கு, உன் வேதனையை தூக்கு, உன் வருத்தத்தை தூக்கு. முன்னாடி நீ சிலுவையை தூக்கினாலும் பாரம் அழுத்தாமல் இருக்க பின்புறத்தில் இயேசு சிலுவையை சுமந்து நிற்கிறார். ஆக எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது. நீங்களாம் போய் பெற்றோர்கள், நீங்களாம் கடவுளால் தண்டிக்கப்பட வேண்டிய பெற்றோர்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நினைக்கிற எல்லாருமே உண்மையான பெற்றோர்கள் கிடையாது. நான் கஷ்டப்பட்டாது என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் நினைக்க கூடாது. என் பிள்ளை கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்தில் ஒரு இஷ்டமா இருக்கணும். அப்பதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இயேசுநாதர் உன்னை போதிக்கிறாரு, நீ உன்னை வீட்டில் போதிக்கிற. நான் கஷ்டப்படுன்ற, நீ கஷ்டப்படாதன்ற. அது என்ன பெற்றோர்கள்? கஷ்டப்படு. இரவு முழுக்க படிக்கிறாள் அவன் மக, படி எருமை, படி படி நாய் படி, சொல்லு, போ வா ஒழ, கஷ்டப்படு. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேன், படுக்கணும், ரொம்ப அழையா இருக்குப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. வரட்ட எருமை, உடம்பு வலிக்கும் தான், கஷ்டப்படணும் தான். இரவு முழுக்க கஷ்டப்படு, பகல் முழுக்க கஷ்டப்படு. கஷ்டப்பட்டால் தான் நீ நல்லா இருக்கணும். அதை ஆண்டவர் சொல்றார். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ மனிதன் பாடுபட வேண்டும் என்பது உலகத்தின் நியாயம். அதை எப்படி நீங்க தப்பாக்குவீங்க? கஷ்டப்படாம பிள்ளைகளை வளர்க்கணும். என் பிள்ளை எனக்கு பின்னால கஷ்டப்படாம அந்த வீட்டில் இருக்கணும். எங்க அப்பா, எங்க தாத்தா லாரி வாங்கினார், எங்க அப்பா கார் வாங்கினார், என் மகன் இரண்டையும் விற்று சைக்கிள் வாங்கினான். இப்படிதான் நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க என்ன சேர்த்து வச்சாலும் அதை அழிப்பதற்கு நீங்கள் வளர்க்கிற ஒரு கிருமி உங்கள் பிள்ளைகள். ஆகவே கஷ்டத்தையும் கண்ணீரையும் சொல்லி கொடுக்காமல் பிள்ளைகளை தயவு செய்து வளர்க்கார். அவன் இயேசுவின் சீடனாக இருக்க முடியாது, இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியாது. சில பசங்களுக்கு அப்படி ஏசி இல்லாம இருக்க முடியாது, ஃபேன் காத்து போடாம இருக்க முடியாது, சாப்பாட்டுல அந்த இறைச்சி இல்லாம சாப்பிட மாட்டான். டெய்லி நான்வெஜ் கேட்கிறான் ஃபாதர். எருமையா இருப்பானோ, எத்தனை காட்டில் விட்டு வந்துரு, சிங்கம் புலியா இருக்கும். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு இறைச்சி இருக்கணும். அதை மானகட்டத்தனமா அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லுது. எப்ப என்ன செஞ்சாலும் அவனுக்கு மதியத்தில் இறைச்சி வைக்கணும். ஆக அந்த கஷ்டத்தை சொல்லித்தா. அதான் ஆண்டவரோடு இருக்கிற. அதான் சொல்ற, சிலுவை பாரம் மிக அவசியம். மூன்றாவது, கடவுளை மையப்படுத்துகிறவன் இயேசுவனுடைய சீடன். என்ன நடந்தாலும் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவானா. அவனை எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்களாம். எம்ஐ ராஜபாதர் மாதிரி எப்ப பார்த்தாலும் குட் ஈவினிங் குட் மார்னிங்லாம் சொல்லாத, பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல வச்சிட்டோம்ல. அதனால அவரை பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட், அவன் ஒரு பைத்தியக்காரன் பொழுது எப்ப பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்றான் அப்படின்ற உலகத்துல ஒருத்தன் பிரைஸ் தி லார்ட்னே சொல்லிட்டு இருப்பானா. எங்க போனாலும் மனைவி நல்லா இருக்கிறீங்களா கேட்டா பிரைஸ் தி லார்ட், நண்பர்கள் நல்லா இருக்கிறீங்களா கேட்டா பிரைஸ் தி லார்ட், நல்லா அடிபட்டுச்சா பிரைஸ் தி லார்ட். அப்ப அவனை லூசுன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. உலகமே அவனை லூசுன்னு நினைச்சுதான், பைத்தியக்கார பையன் அப்படின்னு நினைச்சாங்க. பிரியமான பிள்ளைகளை இப்படியே பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறான். அந்த குழந்தை ஒன்று இப்படி வந்திருக்குது, ஒரு இடைஞ்சல் பண்ற மாதிரி ஓடி கிராஸ் பண்ணிருக்கு. அவன் குழந்தை மேல விட்டுட்டான். வரும்போதே சொல்லிட்டு வந்தான், பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலன்னு சொன்னா. ஆனா குழந்தைக்கு கேட்கல, குழந்தை மேல மோதிட்டான், விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அவங்கெல்லாம் கேட்குறாங்க, மக்கள்லாம் சூத்துருவாங்களா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன்னா அறிவில்லை உனக்கு கண்ணு இல்லையே குழந்தை மேலே போன. அவன் சொல்றான், பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், அவர் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தாரு, பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலன்னு. ஆனா அவனுக்கு பிரேக் பிடிக்கலன்னு வார்த்தை வரல, பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு எடுத்து விட்டான். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்டிருக்குது? பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல. ஆக உங்க வாழ்க்கையில உங்க பிரேக் பிடிக்கணும்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. மனைவி ரொம்ப கோபமா பேசினாலும் பிரைஸ் தி லார்ட். சமையல் நல்லாவே இல்லை, பிரைஸ் தி லார்ட்.
சொல்லணும். அப்படி சொல்லி பழக்கமாயிட்டீங்க. இந்த லூசி எப்போ பார்த்தாலும் இதையே சொல்றாங்க, நம்ம ஒழுங்கா செய்வோம், நம்ம ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆகவே பிரியமானவர்களே, மரியாள் இந்த மூன்றையும் தன் வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்தினால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பை மட்டுமே காண்பித்தால், மூன்றாவதாக சிலுவைகளை சுமந்தாள். இந்த மூன்றுத்துக்காக தான் தன் மகனுக்கு ஒரு சீடனாக சீடத்தியாக மாறியவள் மரியாள். ஆகவே அவள் தேடியது அதான், ஆண்டவரோடு இருக்கணும், அவரோடு கடைசி வரைக்கும் அவள் தேடல் கடவுளாக மட்டும்தான் இருந்தது. ஆக நம்மளும் தேடிட்டு இருக்கோம். அந்த தேடல் ஆண்டவருடைய சீடனாக இருப்பதிலே முடியுமா, அல்லது உலகம் காட்டுகிற அந்த கவன சிதறலில் போயிட்டு இருக்க முடியுமா? நீங்க ஆண்டவரோடு ரொம்ப பற்றா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும். உதவாதவன், தேவையில்லாதவன், வாழ தெரியாதவன், வக்கற்றவன், வகையற்றவன் என்று உலகம் உங்களை 1000 பேசும். நீங்க ஜெபத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா நம்முடைய தேடல் கடவுளாக இருக்கும். ஆக ஒரு சீடன் எப்பொழுதுமே தேவனை தேடுவது போல நீங்க தேடணும் இல்லையா? நீங்க ஒரு காலத்துல தேடினீங்க. நம் தேடல் எப்பொழுதுமே சுயநலமானது, சுயநலமான ஒரு தேடல். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எனக்கு அந்த தேடல் கொஞ்ச நாள் இனிக்கும், பல நாள் வேதனையில் முடியும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால தான் அவர் பண்ணார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். படி வீட்டில் உங்க அம்மா கூப்பிட்டு தனியாச்சு. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவரை நம்ம தேடணும். இந்த தேடலிலே பல கவனச்சிதறையும் இருக்கும். பல பேர் குறை சொல்லுவாங்க, பல பேர் வேதனைப்படுத்துவாங்க. இருந்தால் தேடல்ல கடவுள் இருக்கும். பொருள் இருந்தால் அந்த பொருளிலே அருள் இருக்கார். அருள் மிகுந்ததை தேடுங்கள். அப்படி தேடுகிற பொழுது கடவுளோடு இருக்கிறீர்கள் என்ற உணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். நம் தேடல் கடவுளாக இருந்தாலும் பல கவனச்சிதறல்கள், பல பேரோடு பழகுவதால், உறவாடுவதால் நம்மை கெடுக்கிற பல காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை உண்மையாக தேடி பெற்றுக் கொள்கிற மாபெரும் அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ள உண்மையான இந்த புனிதமான நேரத்தில் நெஞ்சில கை வச்சுங்க மக்களை. புனிதமான ஆண்டவர் உன்னை தேடுகிறார். நாம் ஆண்டவரை தேடுவது எதையாவது உன்னை வாங்கிட்டு போலான்னு தான் நம்ம ஆண்டவரிடம் தேடும். ஆனால் ஆண்டவர் உன்னை தேடுவது உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, உனக்கு கொடுப்பதற்காகவே, உன்னை பலப்படுத்துவதற்காகவே, உன்னை வாழ வைப்பதற்காக மட்டும்தான் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ உற்றாரோ உறவினரோ எல்லாருமே சுயநலவாதிகள். ஏதோ ஒன்றை உங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்காக உன்னை நோக்கி தேடி வருகிறார்கள். எவ்வளவோ தொலைபேசி பேசப்படுகிறது. அது எல்லாத்திலையும் வருகிற முதல் செய்தி, இது தருவியா, இது கொடுப்பியா, இப்ப வருவியா, எல்லாம் தேடல் தேடல் தேடல். அதுல ஒரு சுயநலம், ஏதாவது கிடைக்குமான அப்படியே மனுஷன் தேடுறான். அதில் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். என் பிள்ளை எங்க இருக்கு, அதில் நான் வாழ வைக்கணும். என் பிள்ளை அழறான், அவனை துடைக்கணும். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை வரத்தை கொடுக்கணும். அவன் குடும்பத்தில் உடம்பு சரியில்லாம நிறைய பேர் இருக்காங்க, அவரை நான் காப்பாற்றணும். என் பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போறான், அவனை காப்பாற்றணும். அவன் கார்ல போறான், பைக்ல போறான், நடந்து போறான், பஸ்ல போறான், அவனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது. ஆண்டவர் உன்னை தேடி வராரு. வேற யாரும் கூட வரா? நீ வேலைக்கு போகும்போது யாரும் கூட வரா? மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, யாரும் கூட வருவது? நீ மட்டும் தனியா தானே போற. அப்ப உன்னை தேடி தேவன் வருகிறார். வீட்டுல தனியா நீ தானே இருக்க. உனக்கு என்ன நடக்குதாலும் யார் கவலைப்பட போறது? என் தேவன் உன் கூட இருக்கார். எல்லா வேலையும், அந்த அடுப்பை பத்த வைக்கிறதுல இருந்து, சமைக்க முடிக்கிறதுல இருந்து, துவைக்கிறதுல இருந்து, கழுவுறதுல இருந்து, எல்லாத்திலும் ஏசப்பா 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 அப்படி சொல்லி பாரு. அவர் இருப்பதை உணர்வாய். எங்கிருந்து அந்த பலம் வந்துச்சு, எங்கிருந்து அந்த உற்சாகம் வந்துச்சு தெரியாது. காரணம், அவர் இறங்கி வருகிறார். எக்ஸாம் எழுத போற, நீ தான் தனியா போய் எழுதணும். அம்மா வர முடியாது, அப்பா வர முடியாது. நீ தான் தனியா படிக்கணும், தனியா கஷ்டப்படணும், தனியா எழுதணும். ஏனென்றால் கடவுள் உன்னோடு இருக்கிறார், தேடி வருகிறார், ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். வாழ்க்கை நல்லா இல்ல, ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாம இருக்குன்னா நீ எதையோ தேடி ஏமாந்திருக்கிறாய். நீ தேவை இல்லாததன் மீது அக்கறை கொண்டிருக்கிறாய். நீ தேவை இல்லாததை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்.
எது நிலையற்றதோ, எது குப்பையோ அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? ஆண்டவர் உன்னை தேடுறார். உன் வீட்டில் இருக்க ஆசைப்படுறாரு, உன் கூட இருக்க ஆசைப்படுறாரு. உன் வேலையில் இருக்கணும், உன் உடம்புல இருக்கணும், உன் சரீரத்துக்குள்ள இருக்கணும், உன்னுடைய உறுப்புகளில் இருக்கணும், எல்லாத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ ஏன் அந்த ஆசை இல்லை? நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, கடவுள் பயம் இருக்கோ, விசுவாசம் இருக்கோ, நம்பிக்கை இல்லையோ, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை தேடி வருகிறார், உன்னை ஆசீர்வதி. அதனால் தான் நீ இங்கே அமர்ந்திருக்கிறாய். தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாறி இங்கு அமர்ந்திருப்பதை காரணம் என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? நீ தேடுவது 1%, தேவன் 100% உன்னை நோக்கி. மகளே, நீ அழாத ராஜாத்தி, நான் உன் கூட இருந்து உன்னை தூக்கி விடுவேன். மகனே, நீ அழாதப்பா, உனக்கு அமையாத மனைவியா, நீ கவலைப்படா, நான் உன்னோடு இருந்து உனக்கு சுகம் தருவேன், நலம் நல்குவேன். மிக தேவன் உன்னோடு இருக்கிறார். மக்களுக்கெல்லாம் உன்னை பிடிக்கலனாலும் என் தேவனுக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். ஆகவே அன்பாயிருங்கள் பிள்ளைகளை, வெறுப்பை காண்பாதிக்கிற பிள்ளைகளை, தேவனை மையப்படுத்துங்க பிள்ளைகளை. அவர்தான் என்னை வாழ வைக்கிறார் அப்படின்னு டெய்லி காலில் சொல்லு. அவர்தான் என்னை வாழ வைக்கிறார், அவர்தான் என் பிசினஸ் கொடுக்கிறார், அவர்தான் என் மனைவியை கொடுத்தார், அவர்தான் கணவனை கொடுத்தார், அவர்தான் பிள்ளைகளை கொடுத்தார், அவர்தான் 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 சொன்னேனா ஒரு நிம்மதி வாழ்க்கையில பிறகு. இது ஏன், இது எதுக்கு, எப்படி, ஏன் கேட்காதீங்க பிள்ளைகளை. கேட்டு பிரயோஜனம் இல்லையே, பதில் கிடைக்காத கர்த்தரோடு பாரத்தை வைத்து விடும். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? மகனே உன் உள்ளத்தில்
இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். May God bless you all.